வெளியே ஓட்டு வீடு, உள்ள பேலஸ். சிச்சு காக்காவோட நிலைமை ரொம்பவும் மோசமா இருந்துச்சு. ஆரம்பிச்ச வியாபாரம் எல்லாமே தோத்து போய் கடன்ல அவ முழுகி போனதுனால இப்போ ரொம்பவுமே கஷ்டத்துல இருந்தா. கடன் கொடுத்தவங்க தினமும் வீட்டு வாசல்ல வந்து நின்னு அவமானப்படுத்துறதுனால சிச்சுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணத்தை வாங்கி இத கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு அவ முடிவு பண்ணா. அதனால ஒரு நாள் சிச்சு காக்கா ரொம்பவும் கவலையோட துணி மகிக்கழுகு எல்லாரும் சோட்டு கிளியோட வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லார்கிட்டயுமே உதவி கேட்கலான்னு போனா. அப்ப சிச்சு அவங்க எல்லாரையும் பார்த்து, துணி, மகி, சோட்டு, என்ன காப்பாத்துங்க. நீங்க மட்டும் இன்னைக்கு என்ன காப்பாத்தலனா என்னோட உயிரே போயிடும். நான் இன்னைக்கு அவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன். கடங்காரங்க என்ன பிச்சு புடுங்குறாங்க. தயவு செஞ்சு நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அப்போ துணி பதட்டமா, என்னாச்சு சிச்சு? எதுக்கு சிச்சு பச்சை குழந்தை மாதிரி அழுவுற? அப்படி என்னதான் நடந்தது? ஐயோ துணி, நான் என்னன்னு சொல்றது துணி. நான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சேன்ல, அதுல எனக்கு ரொம்ப நஷ்டம் வந்துருச்சு. கடங்காரங்க எல்லாம் தலைமையில வந்து உக்காந்து இருக்காங்க. கடனை கொடுக்கலன்னா கைய காலை உடைச்சிருவேன் அப்படின்னு என்ன ரொம்ப பயப்படுத்துறாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா என் கடனை எப்படியாவது கொஞ்சம் தீர்த்துருவேன். அப்போ சோட்டு கிளி ரொம்பவும் கவலையா, ஐயோ சிச்சு, உன்னோட நிலைமை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண சொல்ற? கடையில பொருளுங்களெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. என்ன மன்னிச்சிடு சிச்சு, உனக்கு காசு என்னால கொடுக்க முடியாத நிலைமை. சிச்சு, சோட்டு சொல்றது கூட உண்மைதான். அவங்க கஷ்டத்துக்கே எங்களால காசை பெரட்ட முடியல. நீ எப்படி உன்னோட கடனுக்கு காசு கொடுக்க சொல்லி சொல்ற? 10, 20னா ஹெல்ப் பண்ணலாம். 1000 கணக்குலனா நாங்க மட்டும் என்ன பண்றது? ஐயோ சிச்சு, நீ எங்களை தப்பா நினைக்காத. ஆனா நீ ஒரு பிஸ்னரி, எப்பவுமே யாருக்கும் உதவி செஞ்சதில்ல. அப்படி இருக்கும்போது நீ வந்து எல்லாரையும் உதவி செய்யுங்கன்னு சொல்றது தப்பு இல்லையா? ஆனா உனக்கு உதவி செய்ய உண்மையிலேயே எங்க கையில காசே இல்ல. சிச்சு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, துணி, நான் ஒரு பிஸ்னரின்னு என் கஷ்டத்துல இருக்கும்போது வந்து கேட்கும்போது எனக்கு சொல்லி காட்டுறீங்களா? நீங்க எனக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த நிலைமையில இப்படி பேசுறீங்கல்ல, அதுதான் கஷ்டமா இருக்கு. சிச்சு காக்கா அவமானம் தாங்க முடியாம மனசு நிறைய பாரத்தோடவே அங்கிருந்து கிளம்பி போனா. தன்னுடைய தோழிங்க கூட தன்னை அவமானப்படுத்திட்டாங்க, இனி வாழ்ந்து என்ன புண்ணியம் அப்படின்னு நினைச்சான். உசுர மாச்சிக்கலான்னு சொல்லி ஆத்தங்கரையோரமா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு மாந்தோப்பை தாண்டி போக வேண்டி இருந்துச்சு. அப்போ அந்த மாந்தோப்புல ஒரு மரத்துக்கு கீழே யாரோ மயக்க போட்டு விழுந்திருந்தத சிச்சு கவனிச்சான். யாருடா அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா அது லூசி புறா. லூசியோட தலையில அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால அவ மயக்க போட்டு அங்க விழுந்திருந்தா. உடனே லூசிய பார்த்து சிச்சு காக்கா, ஐயோ யார் இது? அட, நம்ம லூசி மாதிரி இருக்கு. ஐயோ லூசி தான். ஐயோ லூசி, என்னடியாச்சு உனக்கு? தலையில ரத்தம் இப்படி கொட்டுதே. ஐயோ கடவுளே, யாராவது காப்பாத்துங்களேன், எனக்கே கஷ்டம். அந்த கஷ்டத்துல என் ஃப்ரெண்டுக்கு வேற இப்படி ஆகணுமா? யாராவது காப்பாத்துங்க. சிச்சு காக்கா அவ சாக போற எண்ணத்தையெல்லாம் விட்டுட்டு உடனே மயக்க போட்டு விழுந்திருந்த லூசிய முதுகுல சுமந்துக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவளை தூக்கிக்கிட்டு குஹுவாத்து டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தா. குஹுவாத்து உடனே லூசிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. காயத்துக்கு அது தையலும் போட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா லூசி கண்முழிச்சு பார்த்தா. அப்போ பக்கத்துல உட்கார்ந்திருந்த சிச்சு காக்காவை லூசி பார்த்தா. லூசி ரொம்பவும் சோர்வா, சிச்சு, நான் எங்க இருக்கேன்? எனக்கு தலை ரொம்ப வலிக்குதே. சிச்சு சந்தோஷமா லூசியோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஐயோ லூசி, உனக்கு என்னடியாச்சு? நீ மரத்து மேல இருந்து கீழே ரத்தத்தோட விழுந்து கிடக்கிறத பார்த்து என் மனசே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் தான் பயந்து போய் உன்னை தூக்கிட்டு வந்து சேர்த்தேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ லூசி அழுதுகிட்டே, சிச்சு, நீதான் என்ன காப்பாத்தனியா? நீ மட்டும் அந்த வழியில வராம இருந்தா இந்த நேரத்துக்கு நான் பொணமா எல்லாம் கிடந்திருப்பேன். உனக்கு ரொம்ப நன்றிடி. ஆமா, உன் கண்ணு என்ன இவ்வளவு செகப்பா இருக்கு? ஏன் நீ அழுதுகிட்டு இருந்தியா? என்னாலதானா? ஐயோ, உன்னால எல்லாம் ஒண்ணு இல்லடி. எனக்கு பெரிய தலைவலி. அதை விட இப்ப எதுக்கு அதெல்லாம்? சிச்சு, என் உயிரை காப்பாத்துன கடவுள்றீ நீ. உனக்கு கஷ்டமா? உனக்கு என்ன கஷ்டம்? நீ என்கிட்ட சொல்றீ, நான் உனக்கு உதவி செய்றேன். அப்போ சிச்சு அழுதுகிட்டே, லூசி, என் கதையை எதுக்காக சொல்றேன்? நான் இப்போ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். வியாபாரம்னு இறங்குனேன், ஆனா வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சு. அவங்க எல்லாரும் வட்டி மேல வட்டி கட்டுன்னு எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சரி,
ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க உதவி செய்வாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போனேன். ஆனா அவங்களும் எனக்கு உதவி பண்ணல. வழியில சாவுலான்னு வந்தப்பதான் உன்னை பார்த்தேன். எப்படியும் உன்னை காப்பாத்திட்டேன். லூசி ஆச்சரியமா, என்ன சிச்சு, செத்து போலான்னு நினைச்சியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு காசு கொடுக்கலன்னா என்னடி? உனக்காக நான் இருக்கேன்டி. நான் உனக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன். நீ என் உயிரை காப்பாத்திருக்க. நீ சாவ நான் விட்டுருவேனா? லூசி, என் கஷ்டத்தை பார்த்துதானே நீ சொல்ற. பரவாயில்ல, என் கஷ்டத்தை நானே பாத்துக்கிறேன். பணம் வேண்டாம். சிச்சு, உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியாது. என் புருஷன் சிட்டில பெரிய வியாபாரி. என்கிட்ட இல்லாத காசா? உன்னோட கடை எவ்வளோ? 10,000 லூசி. வெறும் 10,000 பணத்துக்கா இப்படி ஆடுற? இங்க பாரு, இந்த பேக்ல 40,000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்துல 10,000 ரூபாய் கொண்டு போய் உன்னோட கடன் அடிச்சிட்டு 40,000 ரூபாயில அழகா ஒரு வீடு வாங்கி கட்டிக்கோ. நீ என்ன காப்பாத்தினதுக்கு என் கையிலான உதவி செய்யற. இத கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா, என்னது 50,000 ரூபாவா? லூசி, நான் உன்னை காப்பாத்தினதுக்காக எனக்கு 50,000 ரூபாய் பரிசு கொடுக்குறியா? உண்மையிலேயே நீ மனுஷி இல்ல, நீ கடவுள். உனக்கு ரொம்ப நன்றி. சிச்சு காக்கா லூசிக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அவ கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போய் கடன் கொடுக்க வேண்டிய எல்லாருக்குமே கடன் பணத்தை கொடுத்துட்டு கடனை தீர்த்துட்டு மிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா தான் புள்ள கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். சின்னும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டான். அம்மா, லூசி ஆண்டி உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்களா? இவ்வளவு நல்லவங்கம்மா. லூசி ஆண்டி சொன்ன மாதிரி நம்ம ஒரு புது வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழலாமா? ஆமாண்டா சின்னு, இப்பதான் நம்ம கிட்ட காசு இருக்கல, நம்ம நல்ல வீட்டை கட்டிக்கலாம். அம்மா, நம்ம ஒரு 2 அடுக்குமாடி வீட்டை கட்டிக்கலாம். அந்த துணி ஆண்டி அவங்க வீடை விட நம்ம ரொம்ப பெரிய வீடு கட்டிக்கலாமா? அந்த துணி ஆண்டி வீடை விட நம்ம வீடு ரொம்ப ரிச்சா பேலஸ் மாதிரி இருக்கணும். அவங்க எல்லாரும் நம்ம வீட்டை பார்த்து வயிறு எரியணுமா? சிச்சு காக்கா சின்னுவோட தலையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டி, ஐயோ புத்தி இல்லாதவன, அவ்வளவு பெரிய வீடு நம்மளுக்கு எதுக்குடா? நம்ம அவ்வளவு பெரிய பேலஸ் கட்டினா என்ன ஆகும் தெரியுமா? என்னமாவும் எல்லாரும் நம்மள பார்த்து கௌரவம் கொடுப்பாங்க, பயப்படுவாங்க. நம்மளுக்கு கௌரவம் கொடுக்கறது இல்லடா. நேத்து வரைக்கும் எங்க கிட்ட வந்து கடன் கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சு இப்ப திடீர்னு ஒரே தடவை பணக்காரியா ஆயிருக்காளே. இவளுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? யாரு கொடுத்தா? இவ எங்கேயானா திருடினாலா? அப்படி இப்படின்னு எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்கவங்க. இன்கம் டேக்ஸ் கூட வரும். இன்கம் டேக்ஸா? என்னம்மா? அது மட்டும் இல்லடா, நம்ம கிட்ட அதிகமா பணம் இருக்குன்னு நேத்து வரைக்கும் நான் கடன் கேட்டுக்கிட்டு இருந்த துணி, சோட்டு, அதுக்கப்புறம் மகி, அவங்க எல்லாருமே வெக்கம் ஒண்ணுமே இல்லாம நம்ம கிட்ட வந்து காசை கொடு அப்படின்னு கடன் கேட்பாங்க. நம்ம எப்பவுமே எல்லாரும் முன்னாடியும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பாவப்பட்டவங்க மாதிரியே இருக்கணும்டா. அம்மா, இப்ப என்ன பண்றது? நம்ம ரிச்சா வாழ முடியாதா? அந்த பணத்தை எல்லாம் சேஃபா உள்ள வைக்கிறதா? இல்லப்பா, நம்ம ஒரு பெரிய பேலஸ கட்டிக்கிட்டு நல்ல ரிச்சாவே வாழலாம். ஆனா 4 பேரு கண்ணுக்கு அது ஒரு சின்ன குடிசை வீடாதான் தெரியணும். சின்னு ரொம்ப குழப்பமா, வெளிய ஓடு வீடு, உள்ள பேலஸா? அது எப்படிமா? டேய், நம்ம இப்பவே குஹுகிட்ட போலாண்டா. அது வீடு கட்டுறதுல ஃபேமஸா. அதுகிட்ட போனா நம்மளுக்கு தேவையான மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டு நல்லா வாழலாம். சிச்சு காக்கா சின்னு காக்கா 2 பேரும் ஃபேமஸ் பில்டரான தங்கவாத்து கிட்ட போனாங்க. தங்கவாத்து ரொம்ப அழகா வீடு கட்டுறவன். அவன்கிட்ட அவங்க ஐடியாவை சொன்ன உடனே அவன் ரொம்ப ஆச்சரியமா சரி அப்படின்னு சொன்னான். சில நாட்கள்லயே ஊரோட எல்லையில ஒரு வித்தியாசமான வீடு தயாராச்சு. அந்த வீடு வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவும் பழையதா, ரொம்பவும் ஏழைங்களோட வீடு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன வீடு அது. ஆனா வீட்டுக்குள்ள போனாதான் உண்மையிலேயே கதை என்ன அப்படிங்கறது புரியும். சிச்சு, இப்ப உள்ள போய் பாருங்க. வெளிய குடிசை மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இட்டாலியன் மார்பிள் ஸ்டைல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமா பிலிம் தியேட்டர்ல உட்காந்து நீங்க படம் பாக்குற மாதிரி பெரிய டிவி, சோஃபா எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். போய் பாருங்க. இதுதான் எனக்கும் தேவை. இந்த ஊரு ஜனங்க முன்னாடி என்னோட நிஜ ஸ்வரூபம் என்னன்னு தெரியவே கூடாது. இப்படி சிச்சு காக்கா சின்னு காக்கா 2 பேருமே அவங்களுடைய பெரிய பேலஸ் வீட்டுக்குள்ள போய் பந்தாவா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் சிச்சு காக்காவை வெளியில யாருமே பார்க்கல. அதனால எல்லாரும் சிச்சு என்ன ஆயிட்டோல ஏதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் துணி, சோட்டு, மகி 3 பேரும், மகி, நம்ம சிச்சு இப்ப எல்லாம் மரத்துக்கிட்ட நம்ம உட்காந்து பேசுவோம்ல, அங்கெல்லாம் வர்றதே இல்ல. சிச்சு என்னானே புரியல. ஆமா துணி, எனக்கும் சிச்சுவை பார்க்கணும் போலயே இருக்கு. பாவம், அன்னைக்கு நம்ம கிட்ட கடன் கேட்டுக்கிட்டு எப்படி அழுதுகிட்டு போனா. அந்த கடன்காரங்க சிச்சுவை ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ?
ஆமா துணி, எனக்கும் யோசிக்கும் போது கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. அந்த கடங்காரங்க சிச்சுவை ஏதாவது செஞ்சிருந்தா ஐயோ நம்ம சின்னவோட கதி என்ன? பாவம், அன்னைக்கு நம்ம கிட்ட கடன் கேட்க வந்தா, நம்மளால உதவி செய்ய முடியல. சரி வாங்க இப்ப போய் சிச்சுவை பார்த்துட்டு வரலாம். போகும்போது காய்கறி பழத்தை கொண்டு போலாம். அப்படி துணி, சோட்டு அப்புறம் மஹி 3 பேரும் கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சிச்சுவோட சின்ன அந்த ஓட்டு வீடுக்கு வந்தாங்க. அந்த வீட்டை பார்த்து அவங்க பாவப்பட்டாங்க. ஐயோ, இந்த வீட்டை பாத்தீங்களா? இப்பவோ அப்பவோ கீழே விழுவுற மாதிரியே இருக்கே. பாவம் சிச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாளோ. சிச்சு, சிச்சு, உள்ள இருக்கியா? கதவை கூட சாத்தாத மாதிரி தான் தெரியுது. சரி வாங்க நம்ம எல்லாரும் மெதுவா உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் கதவு திறந்து உள்ள போய் பார்த்தா உள்ள அவங்க எதிர்பாராத ஒரு காட்சி இருந்துச்சு. அத பார்த்து ஆச்சரியத்துல கையில வச்சிருந்த பைய கூட கீழே போட்டுட்டாங்க. அது ரொம்ப பெரிய ஹால், ரொம்ப லக்ஸரியான ஒரு வீடு. கீழே இட்டாலியன் மார்பிள், பெரிய டிவி, பெரிய ஏசி, வீட்டுக்கு நடுவுல பெரிய லெதர் சோஃபா. அந்த சோஃபால உட்காந்துக்கிட்டு சிச்சு காக்கா சூடா காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு 100 இன்ச் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த டிவில சீரியலை பாத்துக்கிட்டு இருந்தா. அத யாராலையுமே நம்ப முடியல. ஐயோ, இது என்ன? நம்ம சிச்சு வீட்டுக்கு தான் வந்திருக்குமா இல்ல யாராவது மந்திரி வீட்டுக்கு வந்திருக்குமா? துணியாருடைய கண்ணை கசக்கி பார்த்து, அட, ஏசி, லைட்டிங், பாதாம் பிஸ்தா. சிச்சு, இதெல்லாம் என்னடி? நீ வீட்ல கடன் தொல்லையால சூசைட் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா இந்திர பவனத்துல இருக்கிற மாதிரியே இருக்க. அப்போ சிச்சு காக்கா எழுந்துருச்சு. ஐயோ, நீங்களா? நான் கதவு சாத்துறதுக்கு மறந்துட்டேனா? சிச்சு, கதவோட சங்கதி எல்லாம் விட்றே, முதல்ல உண்மை சொல்றே. இவ்வளவு நாளா கடங்காரிய ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு இவ்வளவு பெரிய பேலஸ், எங்க வீட்டோட 10 மடங்கு என்ன பல மடங்கு பெரிய பேலஸ்ல இருக்கியே. உண்மை சொல்றேன், இவ்வளவு பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? பேங்க கொள்ளை அடிச்சியா? சிச்சு சிரிச்சுக்கிட்டே, பேங்க கொள்ளை அடிக்கல, எதுவுமே இல்ல. இதெல்லாம் நான் புத்திசாலித்தனமா பணத்தை சம்பாதிச்ச பணம் இது. சரி சரி வாங்க, முதல்ல ஏசில உட்காருங்க. இந்த பாதாம் பிஸ்தா முதல்ல சாப்பிடுங்க வாங்க. சிச்சு, எனக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டாம். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. சிச்சு சோஃபால ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு அவ லூசி புறாவை காப்பாத்தினது, லூசி அவளுக்காக உதவி செஞ்சது, அதுக்கப்புறம் அவங்க சீக்ரெட்டா ஒரு வீட்டை கட்டினது, இந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அதை கேட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப புரிஞ்சதா என்னோட பிளான் எல்லாம்? நான் ரிச்சா ஊருக்குள்ள தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி செஞ்சேன். நான் ரிச்சுன்னு ஊரு ஜனங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பார்த்து எதேதோ பேசுவாங்க. நீங்க கூட கடன் கேட்கறதுக்காக என் வீட்டாண்ட வருவீங்கல்ல, அதனாலதான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உள்ள ரிச்சாவும் வெளியே ஏழையா இருக்கிற மாதிரி இருக்கேன். துணி சிரிச்சுக்கிட்டே, வாவ் சிச்சு, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா தான் யோசிச்சிருக்க. நீ ஒருத்தரை காப்பாத்துனது, அவங்க உனக்கு பரிசா காசு கொடுத்தது, இது எல்லாமே உன்னோட புண்ணியத்தினாலதான். இருந்தாலும் உன்னோட ரிச் எல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நீ ஒரு பிளான் போட்டிருக்கே, அதுக்கே சல்யூட் அடிக்கணும். ஆமா சிச்சு, அன்னைக்கு எங்க கிட்ட பணம் இருக்குன்னு உன்னை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு நாங்க வெளியே துரத்திட்டோம். ஆனா நீ அந்த பணம் இருக்குன்ற கர்வம் எங்க முன்னாடி காட்டவே இல்ல. நீ அந்த அதிர்ஷ்டத்தினால ஒரு பெரிய கோடீஸ்வர ஆயிருக்க. உன்னோட இந்த குணம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சிச்சு, ஒரு நல்ல மனுஷன் நல்லவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கிட்ட இருக்கிற பணமோ வீடோ சொத்தோ தெரியாது, ஆனா அவனோட மனசுதான் தெரியும். உண்மையிலேயே உன்னோட மனசு பெரிய மனசு, உனக்கு சல்யூட். சிச்சு சிரிச்சுக்கிட்டே, சரி சரி சரி, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. ஆனா நீங்க வெளிய இருந்து வேற வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் போய் சில்லுன்னு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வரேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, சீக்ரெட். எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. சிச்சுவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மஹி, சோட்டு, துணி 3 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதே நேரம் அவளை மனசார பாராட்டினாங்க. அப்படி சிச்சு காக்கா யாருக்கும் தெரியாம வீட்டை ஒரு பெரிய பேலஸ் மாதிரி கட்டிட்டு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு சிச்சு ரொம்பவும் வருத்தத்தோட இருக்கா, ரொம்பவும் கஷ்டப்படுறா, சின்ன ஓட்டு வீட்டுல தங்கியிருக்கா அப்படின்னு ஒரு பிரமைய உருவாக்குனா. சிச்சுவின் அதிர்ஷ்டம். பறவைங்களோட ஊர்ல சிச்சு காக்கா ஆத்துல வலைய போட்டு மீன் பிடிச்சு அந்த மீனை கொண்டு போய் எல்லாருக்கும் வித்துதான் பணம் சம்பாதிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பூந்தோட்டத்துல சிச்சு காக்கா, சோட்டு கிளி, துணிக்குருவி 3 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே அவங்களுடைய பசங்களான பன்னு, சின்ன, புஜ்ஜியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தினமும் ஒரே மாதிரி ருட்டீனான வாழ்க்கை. அதுல எல்லாருக்கும் வெறுப்பா இருந்துச்சு. எல்லாரும் சமையலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அப்பா, ஒவ்வொரு நாளும் 4 செவுத்துக்குள்ள நம்மளே சமைச்சு சாப்பிடுறது ரொம்பவே எனக்கு போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா உக்காந்து சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா துணி, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். ஒவ்வொரு நாளும் நம்மளே வீட்ல சமைச்சு சாப்பிடுறதுன்னா ஒரே போரு தான் போ. ஆனா யாரு நம்மளுக்கு டெய்லி உட்கார வச்சு நம்மளுக்கு சமைச்சு போடுவா, நீயே சொல்லு. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, சோட்டு, நம்மளுக்கு சமைச்சு போடுறதுக்கு நம்மளுக்குன்னு யார் இருக்கா? ஆனா எனக்கு ஒரு ஐடியா. நம்ம 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சமைக்கலாம். இப்படி சமைக்கிறதுனால எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட கை ருசிய சாப்பிட்டு பார்க்கலாம்ல. இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? இப்படி பண்ணிக்கலாமா? புஜ்ஜி பறந்துகிட்டே அங்க வந்து, வாவ் சிச்சு அத்தை, உங்களோட யோசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா டெய்லி நம்ம வீட்ல பண்டிகை தானா, விதவிதமா சாப்பிடலாம்ல. சூப்பர் அத்தை. ஆமா அத்தை, எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்படின்னா நாங்க 3 பேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்ல விளையாண்டுக்கிட்டு சாப்பிடலாமா? நல்ல ஐடியா. இன்னைக்குல இருந்தே ஆரம்பிக்கலாமா? சரி சிச்சு, உன்னோட ஐடியா சூப்பரா இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் என்ன சமைக்கணும் அப்படின்னு மெனுவை போட்டுக்கிட்டு தான் சமைக்கணும். ஏன்னா அப்பதானே விதவிதமா சமைக்க முடியும். இன்னைக்கு நானே சமைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மட்டனை சமைக்கிறேன். மட்டனை சுட சுட சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டா அதோட மஜாவே வேற. வாவ், இந்த யோசனை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. துணியும் முதல் நாள் சமைக்கிறா இல்லையா, 2வது நாள் நான் சமைக்கிறேன். நான் சிக்கனை சமைக்கிறேன். ஆனா யாருக்கு எந்த மாதிரி சிக்கன் முதல்ல வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதே செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ எங்க அம்மா என்ன சமைப்பாங்க? எங்க அம்மாவும் சூப்பரா சமைக்குவாங்க தெரியுமா? நான் வேற என்னடா சமைக்க போறேன் சின்னு? நான் ஸ்பெஷலிஸ்டே மீன்ல தான். நான் டெய்லி மீன் பிடிக்கிறவ. அதனால நான் 3வது நாள் மீன் குழம்பு செய்யறேன். புளியா காரம் காரமா எல்லாருக்கும் ருசிக்கிற மாதிரி நல்ல சூப்பரா செய்யறேன். என் சமையல்ல எல்லாரும் அசந்துடணும். வாவ், மட்டன், சிக்கன், ஃபிஷ் கறி. எனக்கு கேட்கும் போதே வாயில எச்சில் ஊறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு துணி அம்மாவோட மட்டன் குழம்புல இருந்து பார்ட்டிய முதல் நாள் ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் முடிவு பண்ணபடியே அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் டொனியோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ராத்திரி டொனியோட வீட்டு வாசல்ல ஒரு கட்டில போட்டு அந்த நிலா வெளிச்சத்துல நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே துணியோட வீட்ல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பா துணி, எவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கேடி. மட்டன் எல்லாமே நல்ல மெதுவாவே வெந்திருக்கு. இந்த சில்லுன்னு காத்துக்கு மட்டன் சாப்பிடுறது சூப்பரா இருக்கு. ஆமான் துணி, பகல் முழுக்க வேலை செஞ்சு ரொம்பவே உடம்பெல்லாம் வலிக்குது. இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. நாளைக்கு சோட்டுவோட சிக்கன் குழம்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் சாயந்தர நேரம் எல்லாரும் சோட்டு கிளியோட வீட்டுக்கு போனாங்க. சோட்டு அவங்களுக்காக சூப்பரா சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுத்தா. எல்லாருமே அந்த சிக்கன் குழம்பு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அடுத்து 3வது நாள் சிச்சு காக்காவோட வீடு. அப்போ சிச்சு காக்கா, பாத்தீங்களா, நீங்க 2 பேரும் ரொம்ப சுவையா சமைச்சு முடிச்சிட்டீங்க. நாளைக்கு எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க. நாளைக்கு சாயங்காலம் நான் ஃப்ரெஷ்ஷா மீன் புடிச்சுக்கிட்டு வந்து உங்களுக்காக பரிமாறுறேன். அப்போ இந்த 3 நாள் பார்ட்டி கிராண்டா முடிவடையும். அப்படி அடுத்த நாள் மதிய நேரம் சிச்சு காக்கா அவகிட்ட இருக்கிற ஒரு தூண்டில எடுத்துக்கிட்டு எப்போ போலவே ஆத்துக்கு போய் அந்த தூண்டில போட்டுக்கிட்டு அவ உட்காந்துக்கிட்டு இருந்தா. ராத்திரி வீட்டுக்கு வர தோழிகள் எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. அப்ப சிச்சு அவன் மனசுக்குள்ள, இன்னைக்கு பெரிய பெரிய மீனை பிடிச்சி நான் எல்லாருக்காகவும் சமையல் செஞ்சு கொடுக்கணும். துணியும் சோட்டுவும் சேர்ந்த சமையல் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட சமையலும் சூப்பரா இருக்கணும். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஆனா ஒரே ஒரு மீனு கூட தூண்டில்ல மாட்டல. சிச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அட, என்ன இது? இவ்வளவு நேரத்துக்கு எப்படியாவது ஒரு 10 மீனாச்சு பிடிச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு மீனை காணோம். ஓஹோ, ஒருவேளை இந்த இடத்துல மீன் இல்ல போல. சரி, அந்த பக்கம் போய் பிடிக்கிறேன். சிச்சு காக்கா ரொம்ப நேரமா தூண்டில் போட்டு கிடைக்கலன்றதுனால வலைய போட்டா. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வலையில மீன் மாட்டல. அதுக்கு பதிலா அங்க இருக்கிற பாசி தான் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. சாயந்தர நேரமும் ஆச்சு, இன்னும் ஒரு மீன் கூட கிடைக்கல. பாவம் சிச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஐயோ, சாயங்காலம் ஆயிடுச்சு. இன்னும் நான் சமைக்கவே இல்ல. வீட்ல துணி சோட்டு அவங்க பசங்களை கூட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன், மீன் குழம்ப நல்லா செஞ்சு அசத்திடுறேன் அப்படின்னு. அவங்களுக்கு நான் மீன் குழம்ப செஞ்சு கொடுக்கலன்னா அவங்க முன்னாடி என்னோட மரியாதையே போயிடும்.
சிச்சு காக்கா ஆகாயத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, கடவுளே, எனக்கு இனிமே மீன் கடிக்கலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு மீனா இருந்தாலும் பெருசா ஒரு மீன் கடிச்சா போதும். வீட்டுக்கிட்ட என்னோட நண்பர்கள் எல்லாருமே எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி சிச்சு காக்கா வலைய போட்டுக்கிட்டு அமைதியா தான் உக்காந்துக்கிட்டு இருந்தா. ராத்திரி கிட்டத்தட்ட 8 மணியே ஆயிடுச்சு. ராத்திரி 8 மணி ஆனதுனால சோட்டுக்கிளியும் துணிக்குருவியும் அவங்க குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வீட்டுல சின்ன மட்டும்தான் தனியா உக்காந்துக்கிட்டு இருந்தான். என்னடா பண்ணு, ஒண்டியா உக்காந்துருக்க? உங்க அம்மா எங்க? உள்ள மீன் குழம்ப சமைச்சுக்கிட்டு இருக்காளா? அவ மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா வந்திருக்கோம். சின்ன கவலையா, துணி சித்தி, மத்தியானம் மீன் பிடிக்க போனவங்க ஆத்தங்கரைக்கு இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அத கேட்டு சோட்டு, என்னது, ஆத்தங்கரைக்கு மீன் பிடிக்க போனவ இன்னும் திரும்பி வரலையா? மத்தியானமே மீன் பிடிக்க போனவ இவ்வளவு நேரம் ஆனாலும் வரல. நம்மளுக்காக நிறைய மீன் வேணும்னு பிடிச்சுக்கிட்டு இருக்காளோ? சரி, அவ வர வரைக்கும் இப்படியே உட்காரலாம். சின்ன எல்லாரும் உட்காரதுக்காக கட்டில கொண்டு வந்து போட்டான். எல்லாரும் வெளியிலயே உட்காந்துக்கிட்டு சிச்சுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு வரவே இல்ல. இன்னொரு பக்கம் ஆத்தங்கரையில சிச்சு காக்கா சுத்திலும் இருட்டாயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் மீன் கிடைக்கலங்கிறதுனால கடைசியில வேற வழி இல்லாம வலை, தூண்டில் எல்லாத்தையுமே அவ ஏற கட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, உங்ககிட்ட எவ்வளவு வேண்டிக்கிட்டாலும் எனக்கு மீனை கொடுக்கவே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னோட மூஞ்ச நான் எப்படி காட்டுறது? அவங்க முன்னாடி போனா என் மரியாதையே போயிடும். சிச்சு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு அந்த ஆத்தங்கரையோரமா அவளுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அத கேட்டு சிச்சு, இந்த நைட்டு நேரத்துல யாரதோ குரல் கேக்குதே. யார் நீங்க? எங்க இருக்கீங்க? எங்க இருந்து வருது குரல்? நான் இங்க கீழே தான் இருக்கேன். யாராவது என்ன காப்பாத்துங்க. சிச்சு காக்கா ஒரு பயத்தோடவே எட்டி பார்த்தா. அப்போ அங்க சேத்துல மாட்டிக்கிட்டு துடிக்கிற ஒரு உருவத்தை அவ பார்த்தா. அந்த உருவத்துக்கு மேல்பாகம் ஒரு பொண்ணு மாதிரியும் கீழ்பாகம் ஒரு மீன் மாதிரியும் தான் இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு காக்கா ஷாக் ஆயிட்டா. சிச்சு ஆச்சரியமா, ஐயோ, பாதி மீன் பாதி மனுஷி. அப்பனா இது ஜலக்கண்ணியா? இது வரைக்கும் கதல தான் பாத்திருக்கேன், இன்னைக்குதான் நேரடியா பாக்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அப்போ அந்த கடல் கண்ணி, காக்கா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. நான் உனக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுக்க மாட்டேன். எனக்கு மூச்சு வாங்க முடியல. என்னை கொண்டு போய் தண்ணியில போடு ப்ளீஸ். நான் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். சிச்சு காக்கா அந்த கடல் கண்ணி துடிக்கிறத பார்த்ததும் இது வரைக்கும் இருந்த பயம் போய் அவளுக்கு கவலை வந்துச்சு. அதனால உசுர பணியமா வச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த கடல் கண்ணியை இழுத்து தண்ணியில போட்டுச்சு. தண்ணிக்குள்ள வந்த உடனேதான் அந்த கடல் கண்ணிக்கு உசுறு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த கடல் கண்ணி சிச்சு காக்காவை பார்த்து, ரொம்ப நன்றி காக்கா, நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் உயிர் பொழைச்சிருக்கவே மாட்டேன். எனக்கு நீதான் தேவதை. ரொம்ப சந்தோஷம் ஜலக்கண்ணியே. இவ்வளவு நாளா நீ தண்ணிக்குள்ள தானே இருந்த. எதுக்காக நீ வெளியே வந்த? எதுக்காக உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு? கடல் கண்ணி கவலையா, என்னன்னு சொல்றது காக்கா, இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் பேரு மனுஷங்க இந்த பக்கம் வந்திருந்தாங்க. அவங்க வலை வீசி அந்த வலையில நான் கூட மாட்டிக்கிட்டேன். எப்படியும் அவங்க கையில இருந்து தப்பிச்சுக்கிட்டு அந்த பக்கம் மண்ணுக்கு போயிட்டேன். என்னை பார்த்து மத்த மீனுங்க பயந்து போயிடுச்சுங்க. அதனால அவங்களுக்கு மேல வராதீங்கன்னு எச்சரிக்கை கொடுத்து கீழே அனுப்பிட்டேன். ஓஹோ, அதுக்கு தானா இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஒரு மீனு கூட வெளியே வரவே இல்ல. நான் கூட என்னப்பா இந்த ஆத்துல இவ்வளவு மீன் இருந்துச்சே, என்ன ஆச்சுன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மனுஷங்க கிட்ட இருந்து மீனை காப்பாத்தணும்னு மீனுங்களை உள்ள அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நானும் உள்ள போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய அலை வந்துருச்சு. அந்த அலையில நான் மண்ணுல போய் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால அங்கிருந்து எந்திரிக்கவே முடியல. சரியா அந்த நேரம் பார்த்து நீதான் அந்த கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்திருக்க. இன்னைக்கு நீ மட்டும் வரலனா என்னோட உயிர் மண்ணோட மண்ணா போயிருக்கும். ஐயோ, உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு. அதான் சரியான நேரத்துக்கு நீ வந்து என்ன காப்பாத்திட்டியே. ஆமா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரு? உன் வீடு இங்க இல்லையே. உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ ஜலக்கண்ணி, என்ன சொல்ற? நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக மீனை புடிச்சுக்கிட்டு போய் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த தண்ணி கிட்ட வந்தேன். இங்க வந்து பார்த்தா எங்கேயுமே மீன் கிடைக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பசியில எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. மீன் இல்லாம நான் எப்படி போய் பாக்குறது? என்னோட உயிரை காப்பாத்தின உனக்கு நான் இந்த உதவி கூட செய்ய மாட்டேனா? இதுதானே உன் பிரச்சனை? சரி, ஒரு நிமிஷம் இங்க நில்லு, நான் இப்ப வந்துடுறேன்.
கடல் கண்ணி சிரிச்சுக்கிட்டே அந்த தண்ணிக்குள்ள போனா. தண்ணிக்குள்ள போன கொஞ்ச நேரத்துல அவ திரும்பி வந்தா. அப்போ அவ கையில ரொம்பவும் பெருசா இருக்கிற தங்க நிறத்துல இருக்கிற மீன் இருந்துச்சு. அந்த மீனை பார்த்து சிச்சுகாக்கா ரொம்பவும் ಸಂತೋಷಪಟ್ಟா. ತಗೋಕಾಗೆ ಈ ನದಿಯಲ್ಲೇ ತುಂಬಾ ರುಚಿಕರವಾದ ಮೀನಿದು. ಇದನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ನೀನು ನಿನ್ನ ಗೆಳೆಯರಿಗೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿಕೊಡು. ಅವರ ಮುಂದೆ ಯಾವತ್ತೂ ಕೂಡ ನಿನ್ನ ಗೌರವ ಕಡಿಮೆಯಾಗಬಾರದು. சிச்சுகாக்கா ரொம்ப சந்தோஷமா, அட எவ்வளவு பெரிய மீன், ரொம்ப நன்றி ஜலக்கண்ணே. இன்னைக்கு என்னோட கௌரவத்தை நீ காப்பாத்திருக்க. இத கொண்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சமைச்சு போடுறேன். நான் கிளம்புறேன். சிச்சுகாக்கா அந்த பெரிய மீனை எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. சிச்சுவை பார்த்த உடனே வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பா, என்னடி இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன்? எங்களுக்கு பசியில வயித்துக்குள்ள தாளம் போடுது. ஆமா, மீன் கிடைச்சதா இல்லையா? சிச்சு மீனை பார்த்து, இங்க பாத்தீங்களா, உங்களுக்காக எவ்வளவு பெரிய மீனை கொண்டு வந்திருக்கேன்னு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி, நீங்க எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் காத்துக்கிட்டு இருங்க. நான் உள்ள போய் சுட சுட மீன் குழம்ப சமைச்சு கொண்டு வரேன். அட எவ்வளவு பெரிய மீன்! இத பார்த்தாவே வாயில எச்சில் ஊறுது. சரி சரி, இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், நீ போயிட்டு வா. சிச்சுகாக்கா வேக வேகமா உள்ள போய் அந்த மீனை வெட்டி கழுவி கொண்டு வந்து நல்ல மணமணக்கிற மாதிரி சூப்பரான ஒரு மீன் குழம்ப வச்சுக்கிட்டு இருந்தா. அந்த மீன் குழம்பு வாசம் வீட்டுக்கு வெளியில பசியோட இருக்கிறவங்களுக்கு பசிய பல மடங்கு அதிகமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. கடைசில மீன் குழம்பும் தயாராச்சு. வந்துருச்சு சுட சுட நாட்டி மீன் குழம்பு. சிச்சுகாக்கா எல்லாருக்கும் சுட சுட சாப்பாட தட்டுல போட்டு அதுக்கு மேல குழம்பு ஊத்தி மீன் துண்டையும் வச்சது. எல்லாரும் சந்தோஷமா அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த குழம்பு ரொம்ப சுவையா இருந்துச்சு. வாவ் சிச்சு ஆண்டி, இந்த மீன் குழம்பு என்ன ஆண்டி இவ்வளவு ருசியா இருக்கு? என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதமான மீன் குழம்ப நான் சாப்பிட்டதே இல்ல. அடடே சிச்சு, உண்மையிலேயே மீன் குழம்பு ரொம்ப அற்புதமா இருக்கு. நீ சொன்னது என்னவோ உண்மைதான். உன்னோட சமையல் முன்னாடி எங்களோட மட்டன் சிக்கன் குழம்பு எதுவுமே நிக்காது அப்படின்னு. இந்த 3 நாள் பார்ட்டிக்கு உன்னோட மீன் குழம்பு தான் எண்டிங்க கொடுத்திருக்கு. சிச்சு, நான் இன்னொரு 2 பீஸ போட்டுக்கிட்டேன் சிச்சு. இதோட சுவைக்கு வயிறும் நிறைஞ்சு போச்சு, மனசும் நிறைஞ்சு போச்சு. சிச்சு அத்தை, உங்க மீன் குழம்புக்கு முன்னாடி யாராலையுமே நிக்கவே முடியாது. சிச்சு மனசுல கடல் கண்ணிக்கு நன்றிய தெரிவிச்சா. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி, எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அப்படியே எல்லாரும் வயிறார அந்த மந்திர மீன் குழம்ப சாப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நாம எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தங்களுக்கு உதவி செய்யும் போது அதுக்காக நமக்கு கிடைக்கிற பலன் அத விலைமதிக்க முடியாதது. கஷ்டப்படுற யாருக்குமே நாம உதவி செய்யற மனசோட எப்பவுமே இருக்கணும். நாம உதவி செஞ்சோம்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமா இருக்கலாம்.